கொஞ்ச நேரம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, கொஞ்ச நேரத்தில் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். Praise the Lord, hallelujah. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனின் அதிபதியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்ட மேலான கிருபைக்காய் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் கூட உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. சில காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாய், வேதத்தில் தேடினவனாய் எங்களை மாற்றும்படியாய் ராத்திரி விட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்பொழுது எல்லாருமே ஒரு மனதின் ஆவி வரணும். கற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபை எல்லார் மேலே இறங்கி வரணும். ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சொன்னீங்களே. இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவன் பெரியவர். அந்த பெரியவரை குறித்த ஒரு வெளிப்பாடு உண்மை பற்றி நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேத வசனங்கள் பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில கூட தொடர்ந்து ஆவியானவர்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடியை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீங்க என்ன கற்றுக் கொடுக்க சித்தமா இருக்கிறீங்களோ நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே கொண்டு போங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை போதித்து நடத்துங்க ஆண்டவரே. அப்படியா நீ செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். நாளிலும் ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒரு புது பாடலை பாடலாம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகலை போலாக்குவீர். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலை கூட நம்ம பாடி முதலையே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அர்த்தமான ஒரு பாடல். ஆமென். என்னைக்குமே ஒரு பாடலை பாடுவதற்கு முன்பாக அந்த பாடல் இருக்கிற வரிகளை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். பார்க்கும்போது தான் அந்த பாடல் நமக்கு ஆசீர்வாதமாகவே மாறும். சரிங்களா? அதனால இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான பாடல். நமக்கு நேர்ந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நம்ம உதவி செய்வோம். ஆமென். எல்லாருக்குமே இருந்தா பாடல் இருக்கா? வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். வார்த்தையால் திருப்தியாவே உன் சமூகத்தில் நாக மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உன் வார்த்தையால் திருப்தியாவே உன் சமூகத்தில் மகிழ்வே. ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா, யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சித்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி
கிருபையால் திருப்தியாவே உம் சமூகத்தில் அகமகிழ்ந்தேன். ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா, யெகோவா சிந்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆமென். யெகோவா சிந்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா, யெகோவா சிந்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிந்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமானீரே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறேன், என் பாதையிலே நோக்கமானீரே. என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா, யெகோவா சிந்தேனோ நீர்தானையா. ஆமென். எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிந்தேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நண்பகல் மட்டும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல், நண்பகல் மட்டும் அதிக அதிகமாய்
பட்ட பகல் போலாக்குவி, நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உன் வார்த்தையால் திருப்தியாவே, உன் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உன் வார்த்தையால் சமூகத்தில் எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாமா? நான் சொல்றேன் பாருங்க, நம்முடைய நீதியை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேர் நமக்கு அநியாயம் செய்யலாம், ஆமென். நிறைய பேர் நமக்கு துரோகம் செய்யலாம். தாவீது சொல்லுகிறான், என்னோடு கூட இருந்தவனே, ஆமென், நான் நம்பினவன் அவன் குதிங்கால் எனக்கு விரோதமாய் தூக்கினான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் நமக்கு என்ன பண்ணலாம்? அநியாயம் செய்யலாம், நம்மளை வருத்தப்படுத்தலாம், நம்ம செய்யாத குற்றத்தை நம்ம செய்ததாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஏராளமானவங்க இந்த உலகத்துல உண்டு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மத்தியில நீங்க அமைதியா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்க நீதியை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் நீதியை, என் பரிசுத்தத்தை, ஆண்டவரே என் பக்கம் இருக்கிற நீதி நியாயத்தை நான் வெளியே கொண்டு வர போறதில்ல, என் சார்பில் நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே, என் சார்பில் நீங்க கொண்டு வரணும் ஆண்டவரே. எந்த இடத்துல நான் அநியாயமா பேசினாங்களோ, எந்த இடத்துல நான் செய்யாதது செய்ததாய் சொன்னாங்களோ, அந்த ஜனங்களுக்கு முன்பாக உடைய பிள்ளையா இருக்கிற என்னுடைய நீதியை நீங்க பட்ட பகலை போல கொண்டு வர போறீங்கப்பா. என் நீதி நியாயத்தை நீங்க வெளிப்படுத்த போறீங்க ஆண்டவரே. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை என் ஆண்டவர் வெளியே கொண்டு வர போறீங்க ஆண்டவரே. அந்த நாட்கள் அநேகருடைய வாய்கள் அடைக்கப்படுகிறதை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ராத்திரி உடல் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிற நாங்கள், ஆண்டவரே உண்மையே பற்றி இருக்கிற நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஆண்டவரே. ஒரு நாள் நிச்சயமா என்று நியாயத்தை கர்த்தர் பட்ட பகலை போல அநேகர் மத்தியில கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு பொறுமையா நான் இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு பொறுமையா கர்த்தருக்காய் நான் காத்திருக்கும் போது நான் சொல்றேன் பாருங்க, அந்த காத்திருக்கிற நேரங்கள் வீணாய் போவது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களை கர்த்தர் கைவிடுவது இல்லை. காத்திருக்கும் போது விரும்பினது வரும் போல அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே உமக்காய் நான் காத்திருக்கிறப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ பேரை வேதனைப்படுத்தலாம், ஆனா அதன் மத்தியில் நான் உமக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே. என் தேவன் எல்லாவற்றையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. என் தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து சோதித்து அறிகிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அநேக நாட்களாய் அவர் அலட்டி கொண்டிருந்தார். உலகத்தின் அதிபதி ராஜாவே அவருக்கு நியாயம் செய்வானே, ஆனா இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்க விஷயத்துல அவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை பேர் இந்த ராத்திரி நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நியாயம் செய்கிற தேவன், நீர் என்னுடைய நியாயத்தை பட்ட பகலை போல வெளியே கொண்டு வருகிற தேவன், என் நீதியை வெளியே கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை என்பதை வெளியே கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். நீ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் உபத்திரவத்தின் மத்தியில, என்னுடைய வேதனையின் மத்தியில நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் என் பக்கமாய் சாய்வார். ஹல்லேலூயா. அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்தார். ஆமென். இந்த நேரத்தில் நான் சொல்லட்டுமா, நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறப்பா, உம்முடைய சமூகத்துல நான் காத்திருக்கிற ஆண்டவரே. ராத்திரி வேளை நீர் எங்களுக்காய் யாவும் செய்கிறீர், அதற்காக நன்றி, அதற்காக நன்றி ஆண்டவரே, அதற்காக நன்றி ஆண்டவரே சொல்லி இந்த நேரம் வாய்களை திறந்து நம்ம
எல்லாரும் வாயில திறந்து கரங்களை உயர்த்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா கரங்களை உயர்த்தி அப்படியே உணர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நாம் சொல்ல போறோம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, துன்மார்க்கன் எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் இருந்தாலும் நீங்க என் சுதந்திரமா இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஆனா அதுல ஒரு சமாதானம் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கலன்னா அந்த சமாதானம் இருக்காது. எவ்வளவு வேணா இருக்கட்டும், அதுல ஒரு சமாதானம் இருக்கா? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க தந்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு சமாதானமா இருக்குது ஆண்டவரே. என் பங்கு நீங்க தான் ஆண்டவரே, என் சுதந்திரம் நீங்க தான் ஆண்டவரே முதலாவது. அப்பொழுதுதான் ஆண்டவரே மிச்சம் எல்லாமே. எத்தனை பேர் சொல்றீங்க, நீங்க தான் என் பாத்திரத்தின் பங்கு, நீங்க தான் என் சுதந்திரம் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிறோம், நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிறோம், நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. எல்லா கரெக்டா என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா ஏசையா என் நீதி நீர் தானையா. ஏசையா ஏசையா, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஏசையா என் நீதி நீர் தானையா. ஏகோ வாசித்தேனோ நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையா. ஏகோ வாசித்தேனோ நீர் தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர் தானையா. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் ஆண்டவரை பார்த்து உண்மையா சொல்லும், ஆண்டவரே உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா 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 என் நீதி நீர் தானையா. ஏசையா, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஏசையா என் நீதி நீர் தானையா. ஏகோ வாசித்தேனோ நீர் தானையா. எங்கள் நீதி
வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. என் அடியை உறுதிப்படுத்துகிறே. ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா சொல்லலாமா? ஆமென். ஏசையா என் நீதி நீதானையா. யெகோவா சித்தேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஆமென். யெகோவா சித்தேனோ நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி. என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன். ஆண்டவரே உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே. உம் சமூகத்தில் மகிழ்வேன். இந்த உலகத்துல நான் வேற எதையும் நான் பற்றிக் கொள்ள விரும்பல ஆண்டவரே. உண்மையே நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எஸ், அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன். உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? உண்மை உண்மையாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே நாங்கள் முழுமையா உண்மையே நாங்கள் நம்புகிறோம்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் முழுமையாய் உண்மையே நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம். நாங்கள் உண்மையே பற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வேதத்துல வாசிக்கிறோம், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை பற்றிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே நாங்கள் உண்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பாதைகளை நோக்கமாய் இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேர் வழியாய் நடத்துகிற தேவன் நீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய நியாயத்தையும் எங்க சார்பில் இருக்கிற எல்லா நீதி நியாயத்தையும் கர்த்தர் பட்ட மகளை போல வெளியே கொண்டு வர போறதுக்காக நன்றி. அதனாலே நான் உங்களுடைய பிள்ளை என்பது அநேகர் அறிந்து கொள்ள போறாங்கப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. நம்ம இந்த நேரத்தில் அப்படியாய் ஜெபிக்க போற இந்த பிரேஸ் எல்லாம் வருகிற புதிதாய் ஆண்டவர் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஆண்டவரே தாவீது கேட்டார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ? இன்னைக்கு அவர்களை தேவன் பிரேசல்ல புதிதாய் கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கரங்களை உயர்த்தி இந்த வாரத்துல யார் யாரெல்லாம் புதிதாய் வந்தாங்களோ ஆண்டவரே, இந்த மாதத்துல யார் யாரெல்லாம் புதிதாய் இயேசுவை தேடி வந்தாங்களோ கர்த்தர் அத்தனை பேரையும் நேரத்தில் நீ நினைவு கூறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அத்தனை பேரையும் நீ நினைவு கூறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்களாப்பா? உன் விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்களா ஆண்டவரே? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர் ஆண்டவரே. எந்த காரியத்துக்காக அவங்க வந்தாங்களோ, எந்த விண்ணப்பத்தோடு கூட வந்தாங்களோ ஆண்டவரே, இந்த மாதத்துல அந்த விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த காரியங்கள் மாறலாய் முடிந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்திலே வந்த ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு போயிட்டு வந்ததுனால என் சூழ்நிலை மாறி இருக்கின்றது
அந்த ஒரு நல்ல செய்திகளை நாங்கள் கேள்விப்படட்டும் ஆண்டவரே. நல்ல சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாய் புறஜாதியார் வாயில நீர் மகிமைப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். புறஜாதியார் வந்து சாட்சிகளை சொல்ல போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிரேசல தொடர்ந்து வருகிற மாதங்கள்ல நீர் கொண்டு வர புதிய ஆத்துமாக்களுக்காக நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் முழுமையாமை நம்பி வராங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வது உண்மை ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் செய்கிற எல்லா ஊழியர்களோட கரத்துல கொடுக்கிறோம். நாளைக்கு நடக்க போற ஆராதனையோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்வீரா. செய்து வருகிற எல்லா ஊழியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை கருவியாய் பயன்படுத்தி நீர் மகிமைப்படுவீரா ஆண்டவரே. நீர் செய்ய போற மகா பேரதவுக்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். சிறைகளால் எங்களை மூடி மறைங்க ஆண்டவரே. இப்பொழுது உடைய சிந்தனைகளை ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நீர் கொண்டு போகும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதனால நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை எங்களுக்கு நீர் போதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடியை மறைத்து தேவன் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வார்த்தையினால் நிரப்பி ஆசீர்வதித்து நீர் அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களில் எங்களை ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஐயா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காரலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்து பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. உலக ஞானத்தை விட தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உண்மைதான் நான் சொல்றது இல்லையா? உலக ஞானம் இருந்து தேவனை அறிகிற அறிவு இல்லாம போச்சுன்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? இந்த உலகத்துல உலக ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு தேவனை அறிகிற அறிவு நமக்கு எத்தனை பேர் அப்படி உண்மைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உண்மைதானே? அதனால அந்த ஆவியானவர் கூட நம்ம என்ன பண்றாரு, உலக காரியங்களுக்குள்ள கொண்டு போவாருன்னு சொல்லல, சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய்கிட்டே இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அப்போ அந்த சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ அதை நம்ம கற்றுக்கொள்ள ஆசைப்படும் போது ஆண்டவர் நமக்கு அதை என்ன பண்றாரு, சொல்லி தருவதற்கு அவர் ஆர்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய முறை சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவர் இது எப்படி ஆண்டவர் இல்லையா? ஒரு முறை கேட்கிறாங்க, ஆண்டவர் இந்த கடைசி நாட்களை குறித்து பேசும்போது கேட்கிறாங்க, இப்படி 2வது வருகை நாங்கள் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்வது? அப்போ அவர் கேள்வி கேட்கும், இந்த சீஷர்கள் கேள்வி கேட்கும் போதெல்லாம், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கேட்கும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்குறாரு. அதுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு இல்லையா? அதுக்கு அவர் என்ன பண்றாரு, சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? ஹல்லேலூயா. நிறைய விஷயங்களை அவங்க ஆசைப்பட்டு கேட்கும் போது தேவன் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, கேட்கிறவங்க தான் என்ன பண்ண முடியும், வச்சு சொல்ல முடியும். அந்த அந்த வசனத்தை நிறைய பேர் பணத்துக்காகவே யூஸ் கிடையாது. சத்தியத்தை கூட நம்ம ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிகள்? ஹல்லேலூயா. ஓகே, போன வாரத்துல ஒரு புதிய சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா? பிசாசுடைய 14 நாமங்களை படிச்சு முடிச்சோம். அடுத்தபடியா பிசாசின் கிரியைகளை குறிச்சு நம்ம படிக்க போறோம். சரிங்களா? நான் சொல்லிருந்தேன், பிசாசினுடைய 7 முக்கியமான கிரியைகளை குறித்து நம்ம பார்க்க போறோம். கிரியை அப்படின்னது செயல். அவன் எப்படியெல்லாம் செயல்படுவான், அவன் என்ன மாதிரியெல்லாம் யோசிப்பான், அவன் என்ன மாதிரியெல்லாம் வேலை செய்வான்றதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு எந்த நேரத்துல எந்த வேலையை அவன் என்ன பண்ணுவான் செய்வான் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும், அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? சரி, ஓகே. போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம். யாராவது ஒருத்தர் நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, உங்களுக்கு புரிந்ததை? போன வாரம் பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணவங்க உங்களுக்கு புரிந்த காரியத்தை நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க சொல்லலாம். சீக்கிரமா டைம் ஆச்சு.
வந்து 7 இருக்கு. அதில் வந்து 3 இடத்துல வந்து பிசாசு கிரியை, 3 பேர் இந்த உலகத்துல கிரியை செய்கிறாங்க. ஒன்று தேவன் கிரியை செய்கிறாரு, அதில் வந்து நல்ல காரியத்தை தேவன் இந்த உலகத்துல கிரியை செய்கிறாரு. ரெண்டாவது வந்து மனுஷன் கிரியை வந்து அவன் குடும்பத்து பிள்ளைகளுக்குள்ள குடும்பத்து காரியத்துல அவன் கிரியை செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. மூணாவது வந்து பிசாசு கிரியை செய்யலாம். பிசாசு கிரியை செய்யறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தேவன் ஞானம் வேணும். பிள்ளைகள் இடத்துல, கணவர் இடத்துல, மாமியார் இடத்துல, மருமகள் இடத்துல பிசாசானவன் கிரியை செய்யறதா இருக்கிறாரு. அப்புறம் பிசாசு தேவன் வந்து எதுக்காக இங்க வந்தாரு, பூமிக்கு வந்தாருன்னா, ஏன் சிலுவையில் அறையப்பட்டாருன்னா பிசாசோட கிரிகளை அழிக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு. அப்புறம் பிசாசனுடைய அதிகாரத்தை பிடிங்கி நம்மளுக்கு பிசாசுகளுக்கான நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஓகே, சூப்பர். மெசேஜ் உற்சாகப்படுத்தலாமா? ஆமென். இந்த பிசாசுடைய கிரியைகளை அழிக்கதான் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? வந்து அவனுடைய கிரியைகளை அழிச்சு அவங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பிடுங்கிட்டாரு. ஆனா நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆமென். அவர் போகும்போது சொல்லிட்டு போனார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்ப நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதனால இனிமேல் பிசாசு கிரியை செய்யக்கூடிய காலங்கள் கிடையாது, நம்ம கிரியை செய்யக்கூடிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவனுடைய டைம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை பத்தி அதிகமா சொல்லி நம்ம நம்முடைய கிரியைகளை என்ன பண்ணணும்? ஊழியர் செஞ்சு அநேகர் ஆண்டவர்கள் என்ன பண்ணணும்? நடத்தணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக தான் தேவன் நமக்கு அதிகாரங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, ஓகே. இன்னைக்கு பாருங்க, போன வாரத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். இப்ப நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சிலுவையில அழிச்சிட்டார். ஆமென். அழிச்சிட்டாரா இல்லையா? அவன் இன்வென்ட் பண்ண முடியாது, செயல்படவே அவனை கிரியை செய்யவும் முடியாது, அவன்கிட்ட அதிகாரமோ இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்றத நம்ம போன வாரத்துல அந்த கிரியைகளை பத்தி சில காரியங்களை பார்த்தோம். சரி, அப்படி பிசாசு கிரியை செஞ்ச நாட்கள்ல முக்கியமா 7 கிரியை அவன் என்ன பண்றான்? செஞ்சான். சரிங்களா? அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏன் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அறியாதவங்க வாழ்க்கையில் இந்த கிரியைகள் இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இருக்கா இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏமாத்திக்கிட்டே. பிசாசு யாரு? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அப்ப பொய் சொல்லி அவனை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏமாத்திட்டு இருக்கான். அதனால அவனுடைய கிரியைகளை பத்தி நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும், மற்றவங்களை காப்பாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே, முதலாவது கிரியை, பிசாசினுடைய முதலாவது கிரியை என்னன்னா, பாவம் செய்ய தூண்டுவான். டாபிக் வந்து பாவம் செய்ய தூண்டுவான். அந்த 7 கிரியையில முதல் கிரியை தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியர் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அந்த இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனை பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. போதும் பாருங்க, இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அப்படின்னு இருக்கா? அப்போ பிசாசுடைய பிரதான கிரியையில ஒண்ணுது, அவன் பாவம் செய்ய தூண்டுறவன். நிறைய பேர் இன்னைக்கு தூண்டி விடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நீங்களே டென்ஷன்ல இருப்பீங்க. அதுல வர ஒரு சமாதானத்தை சொல்லிட்டு போக மாட்டான். அவன் தூண்டி விட்டுட்டு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான்.
இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்க செவி கொடுக்கூடாது. தூண்டி விடுறது அப்படின்றது பிசாசுடைய வேலை. உண்மைதான் நான் சொல்றது. அவன் பாருங்க, யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணினா தூண்டின பின்பு இல்லையா. சரி, இன்ட்ரோடக்ஷன்ல போட்டுக்கலாம். டாபிக் வந்து பாவம் செய்ய தூண்டுவான். திறவுக்குள் வசனம் வந்து யோவான் 13:2. சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன்ல முதல் காரியம், பிசாசின் கிரியைகளில் பிரதானமானது மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? பிசாசின் கிரியைகளில் பிரதானமானது மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது. எந்த மனுஷனும் அவனா என்ன பண்றது இல்ல, பாவம் செய்கிறது கிடையாது. பிசாசின் தூண்டுதலின் பேர்ல தான் அவன் என்ன பண்றான், பாவம் செய்கிறான். சரிங்களா? பிரதானமானது மனிதனை பாவம் செய்ய தூண்டு. சரிங்களா? இரண்டாவது காரியம், முதலாவது பாவம் என்ன செய்யும்? முதலாவது பாவம் வந்து பிரிவினை உண்டாகும். முதலாவது பாவம் பிரிவினையை உண்டாக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை என்ன பண்ணுது? இப்ப நல்லா கேளுங்க. பிசாசு எதுக்கு தெரியுமா நம்மள பாவம் செய்ய தூண்டுறான்? தேவனையும் நம்மையும் பிரிக்கும்படிதான். புரியுதுங்களா? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினையை உண்டாக்குகிறது. அப்ப தேவனோடு ஒரு ஐக்கியமா இருப்பது பிசாசுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. தேவனுக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது பிசாசுக்கு பிடிக்கல. நான் ஆண்டவர்கிட்ட பேசுறது பிசாசுக்கு பிடிக்கல. ஆண்டவர் என்கிட்ட பேசுறது பிசாசுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. எப்படியாவது எங்களை நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும். இங்க இன்னொரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். ஏன் பிசாசு வந்து என்னை தேவனை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறான்? அதுக்கு என்ன ரீசன்? ஏன் பிரிக்கணும்னு நினைக்கிறான்? ஏன்னா இயேசுநாதர் சொன்னாரு, நான் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிதானே சொன்னாரா இல்லையா? அப்ப இயேசுநாதர் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜீரோ தான். அல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, யோவான்ல வாசிக்கிறோம், நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் தான் நம்ம மிகுந்த கனிகளை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அப்ப அவரோடு நமக்கு ஒரு உறவு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணும், எல்லா ஆசீர்வாதமும் வரும். அதனால பிசாசுடைய மெயினான நோக்கம் என்ன தெரியுமா? அவரையும் என்னையும் பிரிக்கும். அதுக்குதான் என்ன பாவம் செய்ய தூண்டுறான். இந்த நோக்கத்தை நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு பாவம் முக்கியமா இல்ல தேவனுடைய உறவு முக்கியம்? தேவனுடைய உறவு தான் எனக்கு. மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாட்டு அழகா பாடியிருக்காரு, மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அழிந்து போற காரியத்துக்காக வெளியேற பெற்ற ஆண்டவரை வித்து போட்டுறாங்க. வித்து போட்டுறாங்களா இல்லையா? யூதாஸ் என்ன பண்ணான், ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவையை வித்து போட்டான். ஆண்டவரை காட்டி கொடுத்தான். நான் சொல்லட்டுமா, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பாவத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. யோசேப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பாருங்க, எந்த நிலைமையிலையும் அவன் என்ன பண்ணல, ஆண்டவரை விட்டு கொடுக்கல. பாருங்க, அவன் கிரேட் தானே இல்லையா? அவன் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு அப்பப்போ ஒரு மனசுல நான் அது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? அப்படி ஒரு கேள்வி. நிறைய நேரங்களில் நமக்குள்ள ஒரு கேள்வி வருமே, ஆனா நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படிதானே? அவன் கேட்பான், தேவனுக்கு விரோதமா இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறான்.
ஒரு சில நேரங்கள் நமக்குள்ள சில கேள்விகளை, நல்ல கேள்விகளை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். இது எனக்கு நல்லதா, இது நான் செய்யலாமா, இது நான் செய்யக்கூடாதா அப்படின்ற சில கேள்விகள் நமக்குள்ள என்ன பண்ணணும். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க யார்? ஒரு டிவி பார்த்துட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம், அவர்கிட்ட போய் அவரு தட்டி நீங்க யார்? ஒருத்த சினிமா பாட்டு பாருங்க வச்சு அவன் தட்டி நீங்க யார்? அவன் சொல்லுவான், நான் என்ன சொல்லுவான் அவன்? இல்ல, நம்ம ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க டிவி பார்த்துட்டு இருக்கணும், அவனை தட்டி நீ யார் அப்படி கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஒருத்த சினிமா பாட்டு பாடிதான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கூப்பிட்டு நீ யாருப்பா? நான் அரவிந்த் அப்படி சொல்றது. நீ யார்? நீ ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா அவன் அங்க என்ன பண்ணுவான்? யோசி. சில நேரங்கள்ல உங்க பிள்ளைங்களை நீங்க ஹேண்டில் பண்ணணும், சரியான வழியில கொண்டு வரணும், சில நல்ல கேள்விகளை நீங்க அப்பப்போ என்ன பண்ணுங்க, கேளு. ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு என்ன பண்ணுங்க, அவங்கதான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி நம்மளை என்ன பண்ணும், யோசிக்க வைக்கணும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் யோசேப்பு கேட்ட கேள்விதான் அவன் யாருன்றதை அவனை யோசிக்க வச்சு, அவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அவனை யோசிக்க வச்சு அந்த கேள்விதானே. நான் கேட்கிறேன், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்து நீ டிவி பார்க்கலாமா அப்படின்னா அவன் யோசிச்சு பண்ண மாட்டானா? யோசிப்பாங்க. சில நேரங்கள் நமக்குள்ளே நம்ம சில கேள்விகள், நல்ல கேள்விகளை கேட்கும் போது நிச்சயமா சொல்றேன், நம்மள பிசாசு தூண்டி விட வாய்ப்பே. எத்தனை பேர் பிசாசு தூண்டி விடுறான்? டிவி பாரு, ஊர் சுத்து, கேம் விளையாடு, ஏமாத்திரு, திருடுகிறு, ஊர் சுத்து, வராத, தூங்கு, பைபிள் படிக்க போகணும்னா பிசாசு சொல்லுவான் தூங்கு. தூண்டி விடுறானா இல்லையா? தூண்டி விடுறானா இல்லையா? நான் செய்யணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்னவோ தெரியல நான் தூங்கிட்டேன். பைபிள் ஓபன் பண்ணாதான் எனக்கு தூக்கமே வருது அப்படின்றாங்க. இலக்கிய சிஸ்டம் ஒரு பையன் பைபிள் ஓபன் பண்ணி படிச்சா அழகா தூங்கிடுவான். அது தூக்கம் வரலன்னா பைபிள் படிச்சாலும் அழகா தூங்குவான். அவங்க நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள என்ன பண்ணணும், சில கேள்விகளை நம்ம நீல இருந்து நீங்க கேளுங்க. ஏதாவது பிசாசு பாவத்தை செய்ய தூண்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஒரு கேள்வி கேட்டேன், நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம அந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டோம், மறந்துடுவீங்களா? மறக்க மாட்டீங்களா? உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுப்பீங்களா? கேட்டுப்பீங்களா? ரெண்டாவது, மனிதன் தானாகவே பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற மனுஷனுக்குள் பிசாசு இருக்கிறான். ஆமா, அந்த இன்ட்ரோடக்ஷன்ல மனிதன் தானாகவே பாவம் செய்வது இல்லை, பாவம் செய்கிற மனுஷனுக்குள் பிசாசு இருக்கிறான். 1 யோவான் 3:8 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என்ன பண்றான், பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் என்ன பண்ணாரு. அப்போ அந்த பிசாசுடைய கிரியைகளில் முதல் கிரியை என்ன தெரியுமா? பாவம் தான். அந்த பாவத்தை இயேசுவா சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? ரோமர் 8 எடுங்களேன். பாவத்துக்கு அழிவு வந்துருச்சா? இல்ல சிஸ்டர், 8 8 3 வாசிங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே
செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக என்ன பண்ணிட்டாரு? அப்ப பாவத்தை அழிச்சிட்டாரு. அப்படிதானே? பாவத்துக்கு என்ன வந்துச்சு? ஆக்கினி தீர்ப்புக்குள்ள ஆக்கினி தீர்ப்பு என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. அவன் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். அப்போ நான் சொல்றேன், அந்த பாவம் செய்கிற அந்த பிசாசை அழிக்கும்படிதான், பாவம் செய்ய தூண்டுகிற அந்த சத்துருவை அழிக்கும்படிதான் தேவன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. மனிதன் தானாகவே பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற மனுஷனுக்குள் பிசாசு இருக்கிறான். நான் சொல்றேன், இன்னைக்கு பாவம் செய்றீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை. பாவம் செய்கிறவனுக்குள்ள நிச்சயமா நான் சொல்றேன் பிசாசு தான். ஆனா நான் சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லி தர விரும்புறேன். அப்போ ஒரு மனுஷனால பாவம் செய்யாம வாழ முடியுமா? ஏன் முடியாது? பாவத்தை தான் ஆக்கினிக்குள்ள தீர்த்துட்டார்ல, பாவத்துக்கே ஒரு முடிவை உண்டு பண்ணிட்டார் இல்லையா? அந்த பாவத்தின் கிரியைகளை அழிச்சிட்டார் இல்லையா? அந்த பாவத்தின் வல்லமையை முடிச்சிட்டார் இல்லையா? அப்ப ஏன் நம்மளால பாவம் செய்யாம வாழ முடியாது? நிச்சயமா அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனால என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. 1 யோவான்ல படிச்சு பாருங்க, அதுல கிளியரா இருக்கு, தேவனால் பிறந்தவன் எவனோ பாவம் செய்யான் அப்படின்னு இருக்கும். ஏன் தெரியுமா? அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. வித்து அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, அந்த தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னால பாவம் செய்யவே முடியாது. நல்லா கேளுங்க, செத்து போன ஒரு ஆளை எத்தனை நாள் நினைப்பாங்க? இல்ல, அவன் தொடர்ந்து பாவம் செய்ய மாட்டான். எத்தனை நாள் நினைப்பாங்க? ஒரு வாரம் இல்ல ஒரு வருஷம். ஒரு வாரம்னா அதிகமா இருப்பாங்க மனசுல, ஒரு வருஷம்னா ஒரு கால் கிராம் அப்படி இருப்பாங்க இல்லையா? அப்படிதான் இருப்பாங்க. ஆகவே கால போக்குல என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க மாட்டாங்களா? இப்ப நான் சொல்றேன், பாவத்தை இயேசு ஆக்கினி தீர்ப்புக்கு கொண்டுவாங்க. பாவம் செத்து போயிடுச்சு, பாவத்தின் கிரியைகளை என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டார் அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்குள்ள வறுமையானா பாவம் செத்து போச்சு. ஏன் பாவம் இப்ப என்ன முடியாது? செய்ய முடியாது. பாவத்தின் கிரியைகளை என்ன பண்ண முடியாது? வெளிப்பட முடியாதுன்ற எண்ணத்தை எனக்குள்ள நான் அதிகமா வளர்த்து கொள்ளும் போது நிச்சயமா நான் சொல்றேன், நம்மளால பாவம் செய்யவே முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? முடியுமா? முடியாது. நம்ம எண்ணம் தான். நான் முதல் நாள் பிரேயர்ல பேசணும் பார்த்தீங்களா, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே. அப்போ நீங்க எதை மனப்பாடம் பண்ணணும்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு? பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாமிசத்துல பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக என்ன பண்ணிட்டாரு? தீர்த்துட்டார். அப்ப நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். ஹல்லேலூயா. நோ எக்ஸ்கியூஸ் அதுல. அப்புறம் நிச்சயமா என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமா இயேசுநாதர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நிச்சயமா சொல்றேன், பாவத்தின் மேல உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஆமென். எத்தனை பேருக்கு பாவத்து மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு? வந்துருச்சாங்க? ஒரு அருவருப்பா தெரியும் நமக்கு பாவம். சரிங்களா? அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இல்ல, இன்ட்ரோடக்ஷன்லயே சில எக்ஸாம்பிள் தான். மனிதன் தானாக பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற மனுஷனுக்குள் யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளதுமாய் இருந்த நிமித்தம் தானே. பாருங்க, வேதத்துல ஒரு மனுஷனை பார்த்து இவனை மாதிரி நீ இருக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த காயின் மோசமா இருந்திருக்கிறான்.
ஹalleluya. இந்த மாதிரி லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடவே கூடாது. ஆண்டவரே சோதரம் வாழ்ந்தா இவன மாதிரி தான் வாழணும்ன்ற லிஸ்ட்ல தான் வரணுமே தவிர இவன மாதிரி இருக்க கூடாதுன்ற லிஸ்ட்ல நம்ம பேர் என்ன பண்ணக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு சாபக்கேடு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு நல்ல பேர் பாருங்க வேதத்துல காயினுக்கு. இவனை போல என்ன பண்ணாதீங்க, இருக்க வேண்டாம். அந்த மாதிரி பேரை யாரும் என்ன பண்ணாதீங்க. யாரும் நம்மளை கூப்பிட்டு இவனை மாதிரி நீ என்ன பண்ணாத மாறிடாதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 1 யோவான் 3:12. அப்போ காயினை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது. காயின் எப்படி பாவம் செஞ்சா, எப்படி கொலை செஞ்சா தெரியுமா? பிசாசுனாலதான். அவன் பொல்லாங்கினாலே அவன் உருவாக்கப்பட்டதுனாலதான். அந்த பொல்லாங்கினாலதான் அவன் என்ன பண்றான், தான் சகோதரன் என்ன பண்றான், கொலை செய்கிறான். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கொலை செய்யறாங்க பாத்தீங்களா, கொலை செய்யறாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா பிசாசுடைய காரியங்கள் தான். அதெல்லாம் பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா கொலை செய்ய என்ன பண்றான். அதனால காயினை போல் இருக்க வேண்டாம். சரிங்களா? 2வது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. இதுலயே ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, ஒருவனும் இல்லை. அங்க என்ன நோட் பண்ணோம், அவனை போல இருக்க வேண்டாம். இங்கே அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. அவ்வளவு கேவலமான யாரு, ஆகாப். தன்னுடைய மனைவினால் தூண்டப்பட்டு பாவம் செய்த அவனை போல ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லைன்றார் ஆண்டவர். நீங்க நான் சொல்ற அந்த இயேசுவேலின் ஆவி நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? எப்படி இந்த இயேசுவேல் இந்த ஆகாப சொந்த மனைவிதான், ஆனா இவன் என்ன பண்றா, தப்பான விஷயத்துல அவன் என்ன பண்றா, தூண்டி விடுறான். ஆனா ஆண்டவர் அதுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு தெரியுமா? பாவம் செய்யும்படி தூண்டி விடுறான் இல்லையா? நீங்க நான் சொல்றேன் அந்த அப்ப அவங்களுக்குள்ள அந்த இயேசுவேலுக்குள்ள யாரு, பிசாசு. நீங்க தப்பான காரியங்களை செய்யும்படி நம்ம கூட பிறந்தவளா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும், யாராவன இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், யாராவன இருக்கட்டும், தூண்டி விடக்கூடாது தப்பான காரியங்களை செய்யும்படி. யாக்கோபுடைய அம்மா என்ன பண்றாங்க, அவனை தூண்டுறாங்க. போடா போடா, நீ சமைச்சு நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கூடா அப்படின்னு தூண்டி விடுறாங்க. இங்க மனைவி தூண்டி விடுறா. நீங்க சொல்றேன், இது ரொம்ப மோசமான ஒரு அப்போ முதலாவது காயினை போல இருக்கக்கூடாது, 2வது ஆகாபை போல ஒருவனும். அவ்வளவு கேவலமான ஒரு ஆள். அப்படிப்பட்ட பேரை யாரும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. பாருங்க 16ஆம் அதிகாரம் 30 வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள். அவன் நிலைமை என்னாச்சு பாருங்க, 16:30. இல்ல சிஸ்டர், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். எல்லாரை பார்க்கிலும், அவனுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாரை பார்க்கிலும், எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இந்த ராஜா என்ன பண்றான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் யோசிக்கல, அவன் நிதானிக்கல. இயேசுவேல் தூண்டி விட்டபடியா அவன் என்ன பண்றான், பாவம். ஆனா தூண்டி விட்ட இயேசுவேலுக்கும் ஆண்டவர் பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. பாவம் செஞ்ச ஆகாபுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆமென். அது நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு படிச்சு பாருங்க. அப்படியே படிக்கும் போது அவ்வளோ வேதனையா இருக்கும். ஆமென். சரி, 3வது பார்க்கலாமா?
முதலாவது காயினை போல் இருக்கக்கூடாது, இரண்டாவது ஆகாபை போல ஒருவனும் இல்லை, மூணாவது வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட உனக்கு புறம்பே என்ன பண்ணிட்ட. யாரை பத்தி சொல்ற தெரியுமா? ரெகோபியாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ரெகோபியாம் இல்லையா, அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இங்க, எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பானதை எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் அந்நிய தேவர்களையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்ன பண்ண. அந்நிய தேவங்களை வணங்குறவங்க ஆண்டவர் என்ன பண்றாங்க? தள்ளி வச்சிருக்கு. அவங்களுக்கு பின்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? தள்ளி வச்சிருக்கிறாங்க, ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப எப்படி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசப்படியின் கதவை தட்டுறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தா அவனை நான் போஜனம் பண்ணுவேன்றேன். ஆனா விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாங்க? தள்ளி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க அவங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்யவே முடியல. அப்போ ரெகோபியாமை எல்லாரையும் பார்க்கலாம் அவன் ரொம்ப மோசமானவன் இல்லையா? இந்த 3 பேர் வாழ்க்கையில பாருங்களேன், பிசாசு அவங்க வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கிறான்? பாவம் செய்யும்படி என்ன பண்ணிருக்கிறான்? தூண்டி இருக்கிறான். விக்கிரக ஆராதனை செய்யும்படி, விக்கிரக ஆராதனைகளை உண்டு பண்ணும்படி, விக்கிரகங்களை உண்டு பண்ணும்படி ஏவுகிறவன் யார் தெரியுமா? தூண்டி விடுறது யார் தெரியுமா? பிசாசு. உண்மைதானே? சரி, முதலாவது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லிட்டு இருந்தேன். முதலாவது பாயிண்ட் பார்க்கலாம். வேதத்துல பிசாசு யாரையெல்லாம் பாவம் செய்யும்படி தூண்டினான். சில பேரை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சும்மா ஒரு வேதத்துல பிசாசு யாரையெல்லாம் பாவம் செய்யும்படி தூண்டினான். நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம மைண்ட் இப்ப போகணும். இந்த கொஸ்டின் வந்த பிறகு வேதத்துல பிசாசு யாரையெல்லாம் பாவம் செய்யும்படி தூண்டினான். சரிங்களா? இப்ப மேல சொல்லப்பட்ட சில காரியங்களை விட்டு கீழே இப்ப நான் சொல்ல போற சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது யூதாஸ் காரியத்தை போட்டுக்கணும். யோவான் 13:2. சரிங்களா? முதலாவது யாரு? யூதாஸ் காரியம். யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். இரண்டாவது காயின் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரிங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். 13:2 யூதாஸ் 3:12. காயின் 3:8. 1 யோவான் 3:8. வெட்டு பாருங்க வசனத்தை. 3:12. ஆமா, காயினை போல் இருக்க கூடாது. 3:12. 1 யோவான் 3:8 வாசிங்க. அது எவனோ தேவனால் பிறந்தவன் எவனோ பாவம் செய்யான். அதான் பாவம் செய்கிறவன் பிசாசினால். 1 யோவான் 3:8 போடுங்க. காயின் தான் சொன்னேன். காயின். காயின் தான் 12 தான். மூணாவது ரெபேக்கா. யாரு? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 5, 8, 9 இந்த 3 வசனத்தையும் 27ஆம் அதிகாரம் 5வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபெக்காள் கேட்டுக் கொண்டிருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வானத்துக்கு போனான். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைப்பிட்டு, நான் புசித்து எனக்கு மரணம் வருமுன்னே கர்த்தரை முன்னிட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்தேன். உன் தகப்பன் தன் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிக்கிறதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்று கேட்டார்.
கொண்டு போக வேண்டும் என்று அதற்கு யாக்கோபு என் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா லோபம் மிகுந்தவன், நான் லோபம் இல்லாதவன். 2 பேருமே பயங்கரமான ஆளா இருக்கிறாங்க. இவனாவது என்ன பண்ண, ஏமா உனக்கு புத்தி இல்லையா, சொந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ண சொல்றியே அப்படின்னு கேட்டிருக்குமா. இவன் என்ன சொல்றான் பாருங்க, அவன் உடம்பெல்லாம் முடியா இருக்கும், எனக்கு உடம்பெல்லாம் முடியா இருக்காதே, நான் எப்படி போய் நிக்கிறதுன்னு கேட்கிறான். அதுக்கும் என்ன பண்றாங்க, இவன் என்ன பண்றான்னா பாவம் செய்யறதுக்கு கேள்வி கேட்கிறான். அப்படிலாம் கேட்கக்கூடாது, புரியுதுங்களா? பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு நல்ல கேள்விகளை நமக்கு என்ன பண்ணணும், பாவம் செய்யறதுக்கு கேள்வி என்ன பண்ணக்கூடாது, கேட்க கூடாது. ஆனா அந்த கேள்விக்கும் தன்னுடைய தாய் என்ன பண்றாங்க, பதில் சொல்றாங்க. அதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். பாருங்க, அப்போ ரெபெக்காளுக்கு நல்லாவே தெரியுது இப்படி செஞ்சா என்ன வரும், தெரிஞ்சே என்ன பண்றாங்க, பாவம் செய்யறான். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அவன் குடும்பத்துல. அவன் பாவம் செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் யாக்கோபு ரெபெக்காளோட இருக்க முடிஞ்சுதா? அவன் மாமா வீட்டுக்கு என்ன பண்றாங்க, அவனை துரத்துறாங்க. பிரிவினை உண்டாகுது, மனஸ்தாபங்கள் உண்டாகிறது, பிரச்சனை வருது. தேவையா இது? தேவையா இது? சரி, பார்க்கணும். அடுத்தது எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரோசும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொத்தகாயை தூக்கி போட வேண்டும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். சிரேவாவும் அப்படிதானே? அவ யார் தெரியுமா? சிரேசு இல்லையா? அது யார் தெரியுமா? அவனுடைய மனைவி. அவன் என்ன சொல்றா, தூண்டி விடுறா. என்ன தெரியுமா, நீ போய் என்ன பண்ண, தூக்கு மரத்தை யாருக்கு செய்யணும், மொக்குதாய்க்காக என்ன பண்ண செய், அவனை என்ன பண்ண அதுல தூக்கி போடணும் அப்படின்ட்டு சொந்த புருஷனுக்கு தப்பான ஆலோசனை கொடுத்து தூண்டி விடுறத நம்ம பார்க்கணும். அவன் பேர் என்னது? சிரேஷ். அந்த மாதிரி பேர்லாம் யாருக்கு மனைவி வச்சிடாது, சரிங்களா? ஆனா ஆமா, அந்த அவன் மனைவி பேர் அதுல போட்டுக்கணும். ஆனா அந்த ஆலோசனை கர்த்தர் என்ன பண்ணாரு, உடைச்சி எந்த தூக்கு மரம் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கே அது போய் சேரும்படி கர்த்தர் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அவன் செஞ்ச தூக்கு மரத்துல யாரும் போட்டாங்க, அவனே தான் போட்டாங்க. ஆமென். சரி, அடுத்த காரியம் வாசிக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிக்கணும்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பார்த்தீங்களா? அடுத்தது யார் தெரியுமா? அனனியா சப்பிரா. இவங்க இருதயத்தை யார் நிரப்பி இருக்கிறா? பிசாசு. பேதுரு அழகா கேட்கிறார், பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ அது அனனியா சப்பிரா. நீங்க ஒரு 2 பேர் என்ன பண்றாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி அழகா இருக்கணும் வசனத்துல. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, பேதுரு சொல்றான் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய இருதயத்தை நிரப்புனது என்ன? இப்ப யாக்கோபுடைய தாயார் ஏவி விடுறத அங்க பாக்குறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். நீங்களா எதனா ஒரு வித்தியாசம் வந்துடக்கூடாது. 2 பேர் என்ன பண்ணுங்க அழகா கண்டுபிடிச்சு எழுதி எடுத்துக்குவாங்க. அடுத்த வரை தான் போகும்போது, சரிங்களா? ஓகே. இதுல நிறைய பேர், இதுல ஒரு 50% லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 100ல 80% யாரு வரான்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி தான் வராங்க. கரெக்டா? கரெக்டுங்களா? ரெண்டாவது 100ல ஒரு 50% யார் எடுத்து பாத்தீங்கன்னா தாய் வராங்க, மனைவியும்
தாயும் தான் பிசாசு அதிகமா யூஸ் பண்றான். கரெக்டுங்களா? அப்படிதானே? ஆகம ஸ்திரீகள் தான். பார்த்தீங்களா? சரி, தூண்டி விடுறதுல இவங்க 2 பேர் தான் என்ன பண்றாங்க, அதிக பாதிக்கப்படுறாங்க. பிசாசு யூஸ் பண்றதுல முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னா கணவன் மனைவி, 2வது இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா தாய். இவங்க தான் பிசாசு அதிகமா யூஸ் பண்ணி பிரச்சனையை தூண்டி விடுறதில்ல, கிளப்பி விடுறதில்ல, எல்லாத்துலயுமே அவங்க தான். நான் உட்கார்ந்து யோசனை பண்ண, ஆண்டவரே அதான் ஸ்திரீகள் பலவீனமான பாண்டங்கள் அப்படின்னு வேதத்துல இருக்குல்ல பிரதர் அப்படின்ட்டாரு. தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த நாட்கள் அதிகமா ஜாக்கிரதையா இருக்கும். ஆமென். சரி, 2வது தலைப்பு பாவமும் தண்டனையும். இல்லையா? பாவமும் தண்டனையும். யூதாஸ்க்கு என்ன தண்டனை வந்துச்சு? நாடு கொண்டு செத்தான். தேவையா அவனுக்கு? பிசாசு அவனை வாழ வச்சான். நான் கேட்கிறேன், நான்கு கொண்டு சாவரன் போகும்போது பிசாசு நீ எனக்கு சப்போர்ட் பண்ண ஓடி போய் கை பிடிச்சிட்டு வந்துருக்கலாங்க, செஞ்சானா? அவன் யூதா செத்து போனதுக்காக பிசாசு அவனுக்குள்ள ஏவுனதே. பிசாசு அப்ப யாருக்கு ஆப்பு வச்சான் தெரியுமா? 2 பேருக்குமே ஆப்பு. நான் சொல்லட்டுமா? பாவம் செய்ய தூண்டுறவனுக்கும் பாவம் செய்கிறவனுக்கும் 2 பேருக்குமே என்ன இருக்குது? தண்டனை இருக்கு. இவர் நினைச்சா ஏசுநாதரை காட்டி கொடுத்துட்டேன் இல்லையா? பிசாசு ஒரே சந்தோஷம், ஏசுநாதரே என்ன பண்ணியாச்சு, காட்டி கொடுத்தாச்சு. யூதாஸ் என்ன பண்ணாச்சு, சாவடிச்சாச்சு. அவருக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, 2வது காயின். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனம். யூதாஸ் கிரேட்டா நான்கு கொண்டு செத்தான். அந்த வசனத்தை நீங்க ரெஃபரன்ஸ் எழுதிக்கோங்க. சரிங்களா? 2வது காயின். காயின் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், ஆபேல சாவடிச்சிட்டான். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் பாருங்க, இந்த பாவத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட். நீ பயிரிடும் போது அது பலனை உனக்கு என்ன பண்ணாது, கொடுக்காது. நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் என்னால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ பூமியில என்ன செஞ்சாலும் அது உருப்படாதுன்ட்டாரு. கரெக்டுங்களா? எவ்வளவு வேதனையா இருக்கும். அவன் செய்யறது எல்லாமே தோல்வி தோல்வி நஷ்டம். அப்படின்னா அவனுக்கு வாழ பிடிக்குமா? ஒரு காரியத்தை செய்ய பிடிக்குமா? அவன் சொல்ற, ஆண்டவரே நீங்க கொடுக்கறது தண்டனை என்னால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. நான் இந்த சம்பவத்துல உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அண்ணன் வீட்டுல அண்ணன் தம்பி இருக்கிறீங்கன்னா தம்பியை பார்த்துக்க வேண்டியது அண்ணனுடைய கடமை. தம்பி வழி மாறி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அண்ணனை கேள்வி அக்காவையும் தான் 2 பேருக்கு தான் நான் சொல்றேன். அவனை நீ ஒழுங்கா இருந்தாதான் உன் தம்பியை நீ ஒழுங்கா என்ன பண்ண முடியும். அது உன்கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. சரிங்களா? சரிங்களா? அவங்க சரியான வழியில கொண்டு வர வேண்டியது ஒரு அண்ணனுடைய. இப்ப கூட அவங்க தம்பி தானே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் தம்பின்ற ஒரு போயிடுச்சு இல்ல இல்லையா? இப்ப கூட நீங்க போய் என்ன பண்ணலாம்,
இப்போ கூட நான் சொல்றேன், அவங்க போய் என்ன பண்ணலாம், கண்டிக்கலாம். அந்த உரிமை ஆண்டவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு. ஆனா ஆமா சரிங்களா, அதுக்கு மேல பேசுவேன் நான் நினைக்கிறேன். சரிங்களா, கல்யாணம் ஆனா கூட தைரியமா என்ன பண்ணலாம், கண்டிக்கலாம். நம்ம ஒழுங்கா இருக்கும்போது அவன் நம்மள கேள்வி கேட்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அண்ணனா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தம்பி நம்மள ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். அப்போதான் அவனை என்ன பண்ணலாம் தைரியமா. சரி ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இந்த ஆமோன் அவன் மனைவிக்கு தேவன் என்ன தண்டனை கொடுத்தார்? எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வாசம். 7ஆம் அதிகாரம் 10வது வாசிங்க. அப்படியே ஆமான் முர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானே என்ன பண்ணிட்டாங்க, அவன் மனைவியே அவனுக்கு சூனியம் வச்சிருச்சு. தேவையாது தேவையாது அவன் மனைவி பேர் அதுல போட்டுக்கோங்க. யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த தூக்கு மரம்? மொர்தெகாய்க்காக. ஆனா யார் ஆயத்தம் பண்ணாலும் அவங்களே என்ன பண்ணிட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், யாருக்கும் விரோதமா கெடுதல் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. யாருக்காவது விரோதமா நம்ம கெடுதல் நினைச்சோம்னா அந்த கெடுதல் நமக்கு தான் வரும். அது நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அவங்களுக்கு போகாது. மொர்தெகாய்க்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த தூக்கு யாருக்கு யூஸ் ஆச்சு? நீ எதை விதைக்கிறியோ, தீமையை விதைத்தால் கண்டிப்பா தீமையை என்ன பண்ண ஒரு நாள்ல அறுத்தே ஆகணும். அதான் ஒரு வார்த்தை பேசணும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு காரியத்தை செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யும். இன்னைக்கு நான் இதை செய்யறேன், நாளைக்கு என் புள்ள இதை செய்யும். சொல்லுங்க, அந்த ஒரு எண்ணம் இருந்தா இன்னைக்கு பேரண்ட்ஸால என்ன பண்ண முடியாது, தப்பு செய்யவே முடியாது. அப்படிதானே? அது யோசனை பண்ண. ஓகே, அடுத்தது அனனியா சப்ராளுக்கு தேவன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார்? 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிக்க வேணாம். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 10ஆம் வசனம் என்ன தெரியுமா? அவங்க பாதத்துல விழுந்து என்ன பண்ணாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த நிமிஷமே அவர்கள் பாதத்துல விழுந்து என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்க. அப்போ பாவம் ஒரு மனுஷனை வாழ வைக்காது, பாவம் ஒரு மனுஷனை அழிச்சு. அதனாலதான் அழிக்கிற மனுஷனை அழிக்கிற இந்த பாவத்தை அழிக்கதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மனுஷனை அழிக்கிற இந்த பாவத்தை அழிக்கதான் யார் வந்தாரு? இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல ஒரு எலி பூந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் கட்சி கட்சி வைக்குதுன்னா உங்களுக்கு அந்த எலி மேல கோவம் வருமா வராதா? எப்படியாவது என் கையில அது மாட்டுமா, சிக்குமா, சிக்கிடுச்சுன்னா அவ்வளவுதான், அது பீஸ் பீஸ் ஆகிடும். தேங்காய் வைப்பீங்க, போண்டா வைப்பீங்க, எலிக்கு ஏன் எதுக்கு வைக்கிறீங்க? அது வாங்கி பசிய போகிறதுக்கா? இல்ல, அது காலி பண்றது. இந்த பாவம்ன்றது நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுது, காலி பண்ணுது. அப்ப இந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா விடக்கூடாதுன்னா இயேசு அந்த பாவத்தை சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சரி, கடைசி ஒண்ணு பார்க்க முடிக்கலாம். 3வது பாயிண்ட், நாம் என்ன செய்வோம் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. தேவனால் பிறந்த எவனும், பார்த்தீங்களா, பாவம் அவனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்பா பைபிள் காலேஜ் படிச்சதுனால என்னவோ சொல்றான். என்னையும் பைபிள்ல அவன் தொடர்ந்து பாவம் செய்யணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள என்ன பண்ணுது, தரித்து இருக்கு. அந்த வித்துன்றதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வேத வசனம் எந்த மனுஷனுக்குள்ள தரித்து இருக்கோ,
எந்த மனுஷனுடைய இருதயத்துல இருக்குதோ அவனால நிச்சயமா நான் சொல்றேன் பாவம் செய்ய முடியாது. தாவீது சொல்றான், நான் பாவம் செய்யாதபடிக்கு அந்த வேத வசனத்தை என் இருதயத்துல வைத்தேன். அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு வேலை. நீங்க பைபிள் படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய இருதயத்துல வேத வசனத்தை என்ன பண்றீங்க, கொண்டு வர்றீங்க. அது உங்களை ஒரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணுது, காப்பாத்துது. இப்ப சொல்லுங்க, நம்ம பைபிள் படிக்கணுமா படிக்கக்கூடாது? நம்ம பைபிள் படிக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா இல்லையா? உண்மைதானே? அல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம பிறக்கணும். அதான் 1 யோவான் 3:9 அவன் என்ன பண்ண மாட்டான், பாவம் மறுபடியும் பிறந்தவன் நிச்சயமா என்ன பண்ண மாட்டான், பாவம் செய்யவே அதுல போட்டுக்கங்க, மறுபடியும் பிறக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு பிழைக்கணும். பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். அப்ப அந்த செட போடுங்க, மறுபடியும் பிறக்க வேண்டும். அதான் முதலாவது. நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு மறுபடியும் பிறக்க, பாவத்துக்கு இன்னைக்கு செத்து நீதிக்கு நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணணும், பிறக்கணும். இனிமேட்டு நம்ம நம்ம எதுக்காக தான் வாழ போறோம்? இது வரைக்கும் நம்ம பாவத்துக்காக வாழ்ந்துருக்கலாம். ஆனா இந்த பிறப்புல நம்ம மறுபடியும் பிறக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாக என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கேட்கணும், நீ பாவத்துக்கு செத்துட்டியா, பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உள்ள இருக்கா? அதுக்கப்புறமேட்டு அவனை என்ன பண்ற, தண்ணியில ஏன் அவன் உள்ள போட்டு பாவத்துக்கு செத்துட்டான். மேல வரும்போது புதிய மனுஷனா அவன் என்ன பண்றான், வரான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணக்கூடாது, பாவமே. அதான் மறுப்பு. மறுபடியும் பிறக்க. இரண்டாவது 1 கொரிந்தியர் 15:45. 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க. முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானா என்று எழுதியிருக்கிறது. முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான். முதலாவது ஆதாம் யாரு? இல்ல, முதலாவது ஆதாம் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ஜீவ ஆத்துமாவாய் இருந்தான். பிந்தின ஆதாம் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். எதுல இருந்து? அப்போ இரண்டாவது இந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நம்மளை இந்த பாவத்திலிருந்து உயிர்ப்பித்து நம்மளுக்கு புதிய வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு, அந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணணும் இருக்கு. அவர் தான் நம்மளை பாவத்திலிருந்து என்ன பண்ண முடியும், உயிர்ப்பிக்க முடியும். அப்போ உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா, பாவம் செய்யற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், செத்தவனா இருக்கிறான். அப்ப பாவம் செஞ்சு அவன் செத்து போன அந்த வாழ்க்கைய ஆவியானவர் வரும்போது அந்த செத்து போன வாழ்க்கையில இருந்து மறுபடியும் அவன் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் செய்கிறீங்க? அல்லேலூயா. உண்மைதானே? உண்மைதானே? அப்போ முதலாவது நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மளை உயிர்ப்பித்து நமக்கு புதிய வாழ்க்கையை என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். தானிக்குள்ள சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சா? பாவத்தை பத்தி ஒரு ஐடியா வந்துருச்சா? நான் சொல்றேன், இந்த கிரியை இயேசு சிலுவையில அழிச்சிட்டு. ஆமென். சரிங்களா? சொல்லிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இந்த ராத்திரி வேளையில் இயேசு நாளில் பிசாசுடைய கிரியைகளை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு உதவி செய்யும். 7 கிரியைகளை, முதலாவது கிரியை நம்ம பாவம் செய்ய தூண்டு. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த ஆவியை நாங்கள் பேன் பண்றோம். இந்த ஆவி சிலுவையில அழிஞ்சு போனதுக்காக
பாவம் செய்கிற தூண்டுற அந்த பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டதுக்காக நன்றி. பாவத்தை நீங்க ஆக்கினிக்குள்ளாக தீர்த்துட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க. எங்களை உயிர்ப்பித்து எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரீங்க ஆண்டவரே. நான் சொல்றேன் ஆண்டவரே, பாவம் செய்கிற மனுஷன் செத்த வாழ்க்கையை வாழ்றான் ஆண்டவரே. ஆனா ஆவியானவர் அவனுக்குள்ள வரும்போது அவனை உயிர்ப்பித்து அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க கொடுக்குறீங்க. பரிசுத்தமாய் வாழ்றவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ராத்திரி வேளையில கூட பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லிங்க, எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகள் வரக்கூடாது. ரெண்டாவது, எங்க கூட இருக்கிறவங்களுக்குள்ளே அந்த மாதிரி கிரியைகள் காணப்படக்கூடாது ஆண்டவரே. நாங்க இந்த கிரியைகளுக்கு நாங்க எதிர்த்து நிற்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே, இந்த நாட்களாக நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தூண்டி விடுகிறவர்களிடத்தில் நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்ததுக்காக நன்றி. எங்க பாவத்தின் கிரியை சிலுவையில் அழிக்கப்பட்டதுக்காக சொல்லுங்க. அது மேல எங்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுத்துட்டீங்க. இந்த நாள் எங்களை ஒரு புதிய மனுஷனா மாத்திருக்கீங்க. எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவரோடு, பிதாவோடும் இயேசுவோடும் எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. பரிசுத்தத்தோடு ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணியிருக்கீங்க. இதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களையும் என்னையும் பாவத்தை வச்சுதான் அவன் பிரிச்சான். ஆனா இன்னைக்கு உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்தம் என்றதான அந்த விலையேற பெற்ற காரியத்தை வச்சு மறுபடியும் ஒரு உறவை ஏற்படுத்தினீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி பிதாவோடு ஒப்புரவாக்கினீரே, அதற்காக நன்றி. பரிசுத்த அலங்காரத்தை மறுபடியும் எங்களுக்கு தந்து பிதாவுக்கு முன்பாக தைரியமாய் அந்த ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக தைரியமாய் வரும்படியான சாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்க, அதற்காக நன்றி. பரிசுத்தம் என்றதான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து எங்களுக்கு நீங்க அப்பாவா மாறினீங்களே, அதற்காக நன்றி. எங்களுக்கு மனவாளனா இயேசுவை தந்தீங்களே, அதற்காக நன்றி. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் பாராட்ட ஆண்டவரே. எங்க குடும்பத்துல எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. என் கிராமம் பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். நீதிமான்கள் வசிக்கிற கிராமமாய் நீதிமான்களாய் இருக்கணும் ஆண்டவரே. அநேக நீதிமான்கள் இருப்பார்களே, ஆனால் ஓ பட்டணம் களிக்கூறும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாய் கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ஆண்டவரே சத்தியத்துக்காக நன்றி. எங்க மனதுல வைத்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்க கிரியை நீங்க அழிச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்க பரிசுத்த ஆவியின் வல்லமை தந்து எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி. எங்க கிராமம் உயிர்ப்பிக்க போறதுக்காக நன்றி. இந்த வல்லமை இந்த வருஷம் நாங்க அதிகமா பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியுடைய எல்லா கிரியைகளை நாங்க பார்க்க போறோம் ஆண்டவர். இதற்காக நன்றி. ராத்திரி விடல இப்பட்ட நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. நாளைக்கு நடக்க போற ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் ஆண்டவரே. தடைகளை உடைக்கிறோம், பலவானை முந்தி காட்டுகிறோம். எல்லாரும் வரட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை கொண்டு வா ஆண்டவரே. அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களோடு கர்த்தர் திட்டமாய் பேசுவீராக. நாளை நடக்க போற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்களை செய்யப்பா. நீங்க மகிமைப்படுங்க. ராத்திரி உள்ள நல்ல சொப்பனத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பு கொடுங்க. அதிகாலையில துதிக்க ஆராதிக்க இருக்கிறது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும்